பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்தில் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காரைக்குடி TLC தெய்வீக ஐக்கிய ஆலயத்தின் சார்பாக எங்கள் அன்பின் தோத்திரங்களையும் காலை வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் திரித்துவ பண்டிகைக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையின் சுருக்கமான ஆராதனையை இந்த யூடியூபின் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மனமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். சகல துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் இம்மட்டும் வழிநடத்தப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அநேக இக்கட்டுகளையும் தொல்லைகளையும் மனக்கசப்புகளையும் பாரங்களையும் கடந்து இந்த நாளில் ஆராதனையிலே கலந்து கொள்ள கிருபை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் வந்து இந்த ஆராதனையை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, அதை நடத்துகின்ற அடியனை மறைத்து உம்முடைய திருமுக ஒளியை எங்கள் மீது வீசி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் தாழ்மையோடு கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை போற்றும் வண்ணமாகவும் 115வது பாடலாக இருக்கிற காலம தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு என்ற பாடலை 4 கவிகளையும் நாம் சேர்ந்து பாடுவோம். காலம தேவனை தேடு என்ற பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். காலம தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலம தேவனை தேடு, சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு, சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு, சீரான நித்திய ஜீவனை நாடு, காலம தேவனை தேடு. மன்னுயிர்காய் மரித்தாரே, மனுமைந்தன நாமமும் வைத்திருந்தாரே, மன்னுயிர்காய் மரித்தாரே, உன் சிருஷ்டிகரை நீ உதயத்திலேன்னு, உன் சிருஷ்டிகரை நீ உதயத்திலேன்னு, உள்ளம் கனிந்து தனி ஜபம் பண்ணு, காலம தேவனை தேடு. பாவ சோதனைகளை வெல்டு, கெட்ட பாருடன் பேயுடன் போருக்கு நீளு, பாவ சோதனைகளை வெல்டு. ஜீவ கிரீடம் சிரசிலனிய, ஜீவ கிரீடம் சிரசிலனிய, சிந்தனை செய் மனுவேளனை பணிய, காலம தேவனை தேடு. சேருவர்கள் என்னிடம் சேர, தடை செய்யாதிருங்கள் என்றார் மனதார,
சேருவர்கள் என்னிடம் சேர பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும் பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும் பாக்கியமெல்லாம் பரந்து ஜொலிக்கும் காலமதேவன் தேடு வேலையுனக்கு கை கூட சத்யவேதன் கிருபை வரத்தை மன்றாட வேலையுனக்கு கை கூட காண்டை தேடுவோர் என்னை கண்டடைவாரே காண்டை தேடுவோர் என்னை கண்டடைவாரே கண் விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே காலமதேவன் தேடு ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு காலமதேவன் தேடு. கர்த்தரானவர் உங்களோடு இருக்க காடவா. பிரார்த்தனை செய்வோமாக. கடவுளே, உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களை காப்பாற்றுகின்ற கர்த்தாவே, உம்மையன்றி எதுவும் பலமற்றதும் பரிசுத்தமற்றதுமாயிருக்கிறது. உமது ஆளுகைக்கும் வழிநடத்தலுக்கும் உட்பட்டிருக்கிற நாங்கள் நித்திய பாக்கியத்தை இழந்து போகும் வகையில் இம்மைக்குரிய நன்மைகளை பயன்படுத்திக் கொள்ளாவண்ணும் எங்களிடம் உடைய இரக்கம் பெருக செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாடுகின்ற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியினை நாம் அனைவரும் வாசிக்க கவனமாய் கேட்போமாக. அது லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனார். 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன இந்நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து,
காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்பதுவே. பராபடி நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசத்தின் வழியாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாமல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் மகா தூய ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னி மரியாதத்தில் பிறந்து பொந்தியு பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர் தெழுந்தார். பரத்துக்கேறி எல்லாமல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாயம் தீர்ப்பளிக்க வருவார். மகா தூய ஆவியன் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் மகா தூய வான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே நம்முடைய வாழ்க்கையின் கடைசொலி துருக்க தூய ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வாராக. ஆமேன். அன்பான இறை மக்களே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை திருமண நாளை காணப்போகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம். குறிப்பாக காரைக்குடி சபை குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமேன். இப்பொழுது நாம் உங்களுக்காக ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். ஜெபம். சகல துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை காணப்போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கமும் தயவும் காருண்யமும் கடந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புது வருஷத்திலும் கூட எல்லா தீமைகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்து நன்மையினால் முடிசூட்டி இரக்கத்தினால் அவர்களை காத்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய தயவும் காருண்யமும் இந்த புது வருஷத்திலே நம்முடைய பிள்ளைகளோடு கூடியிருந்து தேவையான நன்மைகளை இரட்டிப்பாய் தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். அதுபோன்று தங்களுடைய திருமண நாளை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வாரம் முழுவதும் நீர் ஆசீர்வதித்து இந்த புது வருஷத்திலே மன மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் குடும்பத்திலே தந்து நீர் காத்துக்கொள்ளும்படியாய் கெஞ்சி கொண்டாடுகின்றோம். சிறப்பாக தங்களுக்கென்று ஜெபிக்க விரும்பி காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த வேளையில் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அதிலும் குறிப்பாக பலவீனத்தின் மத்தியிலே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி கொண்டாடுகின்றோம். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன ஆண்டவர், இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பலவீனத்தில் இருப்பார் என்று சொன்னார். அப்படிய படுக்கையை நீர் மாற்றி போடும், நல்ல சுகத்தை தாரும். துதி கன மகிமை நாமம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் பிறந்த நாளையும்
திருமணம் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். ஜெபப்படலாக எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் என்ற பாடலின் முதல் கவியை மட்டும் நாம் சேர்ந்து பாடுவோம். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறைவுமை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறைவுமை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயகேற்றுவும் பாதம் வந்தேன், எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறைவுமை நான் நாடி வந்தேன். வார் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தினை தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிரப்பியறலும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவராய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை செய்தலும். உம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இறை மக்களே, தர்மியான காலை வேளையிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி, அது நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியாகிய லூக்கா 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதனுடைய அடித்தளத்தில் ஆண்டுடைய செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். அன்பான இறை மக்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த அருமையான பகுதியானது நாம் பலமுறை தியானித்த ஒரு பகுதியாக இருந்தாலும் இந்த நாளிலே இதை தியானிக்கும்படியாக ஒரு சிறு தலைப்பை உங்களுக்கு தந்து அதன் கீழாக தியானிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அது என்னவென்று சொன்னால், மனம் திரும்புவதனால் உண்டாகும் மகிழ்ச்சி என்பதாகும். மனம் திரும்புவதனால் உண்டாகும் மகிழ்ச்சி என்ற சிறு தலைப்பை கொடுத்து தியானிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியமான இறை மக்களே, திருமறையிலே நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய வாழ்விலே மனம் திரும்புதல் என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் மனம் மாறுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், தொடர்ந்து நமக்கு வேண்டிய நன்மைகளை இரட்டிப்பாக தந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதே அடித்தளத்தில்தான் இந்த நாளிலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தன் ஊழிய காலத்திலே அநேக பாவியான மக்களை ஒன்றிணைத்து கொண்டு ஒரு பந்தியிலே அவர் அமர்ந்து அவர்களோடு ஒரு ஆகாரத்தை புசிக்க முற்படுகின்ற பொழுது தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் என்று கூறிக்கொண்டு ஒரு திரள் கூட்டமானது ஆண்டவர் இயேசுவை கேலி செய்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த மனிதன்
பாவிகளோடு அமர்ந்து உணவு அருந்த முற்படுகிறாரே, இது எத்தனை கொடுமையானது என்று அவர்கள் எடுத்து சொல்ல முற்பட்ட பொழுதுதான் ஆண்டவர் இயேசு இந்த ஊமையை சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த ஊமை சொல்கின்ற மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், மனம் திரும்ப அவசியம் இல்லாதவர்களை குறித்து ஆண்டவர் அக்கறை கொள்கிறவர் அல்ல. ஆனால் மனம் திரும்புகின்ற ஒருவராக இருந்தாலும் அவரை குறித்து மிகவும் மகிழ்ந்து களி கூறுகின்றவராயிருக்கிறார் என்ற உண்மையை இது எடுத்துரைப்பதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை குறித்து சிறிது அறிந்து கடந்து சென்றால் நலமாக இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் என்பது வெறும் ஆராதனை, ஜெபம், வேத வாசிப்பு ஆகியவற்றோடு நம்மை இணைத்துக் கொள்வது அல்ல. மாறாக வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு பிரியமானதாய் மாறிக்கொண்டிருப்பதுதான் மனம் திரும்புதலின் அடித்தளமாக இருக்கிறது. நம்முடைய சொல்லும் செயலும் ஆண்டவருக்கு பிரியமாக அனுதினமும் மாறிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அதுதான் மனம் திரும்புதல் என்று திருமறையின் அடித்தளம் கூறுவதை பார்க்கின்றோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்வது போல, நமக்கு கிடைக்கும் கடைசி வாய்ப்பையும் கூட நாம் பயன்படுத்தி கொண்டு மனம் திரும்பினால் நலமாக இருக்கும் என்று ஆண்டவர் அழைப்பவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கு பேதுருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை 3 தரம் மறுதலிக்கிறார், எனக்கு தெரியாது என்று. ஆனாலும் கூட அந்த செயலை செய்துவிட்டு தொலைதூரம் சென்று ஆண்டவர் இயேசு படுகின்ற பாடுகளை திரும்பி பார்த்து ஒரு நிமிடம் கண்ணீர் விட்டு அழுதார். அந்த மனமாற்றம்தான் ஆண்டவர் இயேசுவே அவரை மீண்டும் அழைத்து மாபெரும் ஊழியத்தை ஒப்புவிக்க துணை செய்தது என்று பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாம் அறிந்த வண்ணமாக, நினிவே மக்கள் செய்த பாவம் கடவுளுடைய சமூகம் வரை எட்டி அவரை மிகவும் கோபப்படுத்தினது என்று பார்க்கிறோம். அதற்காக தண்டனையை வழங்கவும் அவர் துணிந்து விட்டார். ஆனாலும் கூட அந்த மக்கள் இந்த செய்தியை கேட்டு மனம் கசந்து அழுது உபவாசித்த பொழுது கர்த்தர் தாம் செய்ய நினைத்த தீமையை அவர் நிறுத்தினது மட்டுமல்ல, இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முன்வந்து விட்டோமே என்று அவரே சற்று மனம் கசக்கின்ற அளவிற்கு, மனம் வருந்துகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடு இருந்தது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த மன மாறுதலைத்தான் ஆண்டவர் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். மனிதர்களாகிய நமக்குள் இந்த மனமாற்றம் நடைபெறுகின்ற பொழுது 3 விதமான மகிழ்ச்சி இந்த உலகத்தில் வருகிறது என்று ஆண்டவர் இந்த உண்மையிலே சொல்கிறார். முதலாவதாக நம் மனம் திரும்புகின்ற பொழுது மனுஷர்களுக்குள் சந்தோஷம் உண்டாகுமா? மனுஷர்களுக்குள் சந்தோஷம் உண்டாகும். இரண்டாவதாக பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்றும், மூன்றாவதாக தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகும் என்று 3 வித மகிழ்ச்சியை குறித்து இந்த பகுதியிலே அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மனம் திரும்புவது எவ்வளவு அவசியமானது என்பதை சற்று தியானிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். மேலும் மனம் திரும்புதலை குறித்து பார்க்கின்ற பொழுது 4 காரியங்களை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஒன்று, மனம் திரும்புதல் என்பது வெறும் குற்ற
குற்ற உணர்வை மட்டும் அடைவது அல்ல. நாம் குற்றம் செய்துவிட்டேன் என்று நாம் சொல்வது மனமாற்றம் அல்ல. இரண்டாவதாக, செய்துவிட்ட பாவத்தை குறித்து மனம் வருந்துவது மட்டும் மனமாறுதலாக இருக்க முடியாது. மூன்றாவதாக, இனி நல்ல மனிதனாக வாழ்வேன் என்று சொல்வது மட்டும் மனம் மாற்றத்திற்கு உரிய காரியம் அல்ல. நான்காவதாக, நான் மனம் மாறிவிட்டேன் என்று வெறும் சத்தியத்தை மட்டும் படித்து ஆண்டவரோடு ஜெபிப்பது மட்டும் மனம் மாறுதல் ஆகாது. அவைகளெல்லாம் மனம் மாறுதலுக்குரிய ஒரு அறிகுறிகளே தவிர முழுமையான மனமாற்றம் ஆகாது என்று நாம் அறிய வேண்டும். அப்படி என்று சொன்னால் மனமாற்றம் என்பது எப்படி நடைபெற வேண்டும்? 5 காரியங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பாவங்களை அறிக்கை செய்வதாயிருக்க வேண்டும். நாம் செய்யும் பாவத்தை தேவனிடத்தில் முதலாவதாக அறிக்கை செய்வதுதான் இந்த மனமாற்றத்தின் அடித்தளமாக இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 1 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, அரசனாய் இருந்த தாவீது தாம் அறியாது செய்துவிட்ட ஒரு தவறுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்து பாவத்தின் அந்த நிவர்த்தியை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கின்றோம். அதுபோன்று நாம் சமூகத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நம் பாவத்தை அறிக்கை செய்வது முதல் படியாக இருக்கிறது. இரண்டாவது படி என்னவென்று சொன்னால், பாவத்தை விட்டு விலகுவது இரண்டாவது படியாக இருக்கிறது. நாம் செய்த பாவத்தை விட்டு முற்றிலுமாக விலகுவது இரண்டாவது படி. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் தான் அவருடைய இரக்கத்தையும் நித்திய ஜீவனையும் பெற முடியும் என்று சொல்லி அங்கு நீதிமொழிகளின் ஆசிரியர் சொல்கிறார். எனவே நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், பாவத்தை விட்டு விலகி ஓட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது படிநிலை என்னவென்று சொன்னால், பாவத்தை வெறுத்துவிட முன் வர வேண்டும். பாவத்தை வெறுத்துவிட முன் வர வேண்டும். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் செய்திருக்கிற உங்களுடைய எல்லா பொல்லாப்பின் நிமித்தம் உங்களை நீங்களே அருவருப்பீர்கள். நாம் செய்கின்ற பாவத்தை நாம் அறிந்து நம்மையே அருவருப்பது மூன்றாவது படியாக இருக்கிறது. நான்காவது படிநிலை என்னவென்று சொன்னால், பாவத்திற்கான பரிகாரத்தை தேட வேண்டும். நாம் செய்துவிட்ட பாவத்திற்கான பரிகாரத்தை தேட வேண்டுமாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, சகேயு அந்த காரியத்தை செய்கின்றவனாக இருக்கின்றான். அவன் தான் செய்தது பாவம் என்று உணர்ந்த உடனே செய்த முதல் காரியம், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறான். இரண்டாவது சொல்கிறான், நான் எவரிடத்திலாவது நான் லஞ்சமாக வாங்கியிருந்தால் அதை இரட்டத்தனையாய் தருவேன் என்று உடனடியாக அவன் தீர்மானித்து அதை அறிக்கையாக ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் செய்த பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வீட்டிற்கு இன்று ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. கடைசியாக 5வதாக பார்க்கிறோம், நாம் தேவனை நோக்கி திரும்ப வேண்டும். இந்த மனம் திரும்புதல் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் உலகத்தை விட்டு முழுமையாக திரும்பி தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது. சகரியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று அங்கு சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நாம் தேவனிடத்தில் திரும்புகின்ற பொழுதுதான் அவர் நம்மிடத்திலே திரும்புவார். எனவேதான் ஆண்டவர் இந்த 2 ஊமைகளிலே முதலாவது சொல்கிறார், மனம் திரும்ப விரும்பாத அல்லது அவசியம் இல்லை என்று நினைக்கின்ற 99 நீதிமான்களை காட்டிலும் மனம் திரும்ப விரும்புகின்ற ஒரே பாவி நிமித்தம்
மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். அதுபோன்று கையில் உள்ள 9 வெள்ளிக்காசுகளை விட காணாமற் போன ஒரு வெள்ளிக்காசு மிகுந்த மதிப்புள்ளதாய் இருக்கிறது. அது கண்டுபிடிக்கப்பட்டவுடனே அதற்கு கிடைத்த மதிப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே நாம் 99 பேரில் ஒருவராக இருக்கப் போகிறோமா, அல்லது 9 வெள்ளிக்காசுகளில் ஒருவராக இருக்கப் போகிறோமா என்பதை தியானிக்கவும், அல்லது காணாமற் போன அந்த ஆடும் காணாமற் போன வெள்ளிக்காசும் கண்டுபிடிக்கப்பட்டது போன்று ஆண்டவர் நம்மை கண்டுபிடிக்கின்ற நிலையிலே நாம் வாழ்கின்றோமா என்பதை தியானிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் செய்யும் தவறுகளை முதலிலே நாமே உணர வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் நமக்கு தெரியாமல் ஒருபோதும் இருக்கவே வாய்ப்பில்லை. எனவே நாம் செய்கின்ற தவறை நாமே உணர்வது மிக மிக அவசியம். இரண்டாவதாக, நாம் செய்யும் தவறுகளை சக மனிதர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்ற பொழுது உடனடியாக அதிலிருந்து விலகி செல்ல முயற்சி செய்ய வேண்டும். கடைசியாக, நாம் செய்வது தவறு என்று கடவுள் நமக்கு உணர்த்துகின்ற பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நாம் பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே என் பாவத்திற்கு மன்னிப்பை தாரும் என்று சொல்லி நாம் கதறி அழுகின்ற பொழுது, அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்படி நாம் மனம் மாறுகின்ற பொழுது பூமியிலே மனிதன் மத்தியில் நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க முடியும். பரலோகத்திலே தேவ தூதர்கள் முன்பாக மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்விலே பரலோகத்திலே தேவன் நம்மை மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற நாம் மனம் திரும்புவோம். கர்த்தருடைய சமூகத்திலே புதிய மீட்பை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனம் திரும்புவது எவ்வளவு இன்றியமையாதது என்றும், மனம் திரும்புவது என்பது மனிதர்கள் மத்தியிலும் பரலோகத்திலும் தேவதூதர்கள் மத்தியிலும் அது மகிழ்ச்சியை உண்டாக்குகின்ற செயல் என்பதை குறித்து அறிந்து கொள்ள கிருபை கொடுத்தீர். ஆண்டவரே, இதுவரை நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா தவறுகளையும் நீர் மன்னித்து நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு துணைதார். இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று முதல் நம்முடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு தாங்கள் செய்கின்ற தவறுகளுக்காக மன்னிப்பை நாடி அதிலிருந்து விடுபட்டு மீண்டுமான புதிய பாதையிலே திரும்ப உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். ஏற்றுக்கொள்ள வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பரமனின் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமனில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆர்த்தி எங்களுக்கு தாரும். எங்கள் கடங்களால் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதோம், தீயம் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கும் உடைய சுவாமி. ஆமீன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூடியிருந்து உங்களை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன்.